இனிய உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த பதிவுல நாம வந்து அ ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு பொருள பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அப்படி என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம். இது வந்து ஒரு லைட்டு தான். இந்த லைட் வந்து எதற்காக நம்ம பயன்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கால்நடை வளர்ப்புல வந்து ரொம்ப ஒரு சவாலான விஷயமா இந்த மழை காலங்கள்ல நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த கொசு தொல்லை தான். இந்த கொசுக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வளர்க்கக்கூடிய கால்நடைகள் அதாவது மாடு, ஆடு இந்த மாதிரி பல வகையான கால்நடைகள வந்து ரொம்பவே வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா, துன்பப்படுத்தும் இந்த மழை காலங்கள்ல. அதனுடைய ரத்தத்த உறிஞ்சும். அப்புறம் வந்து அதற்கு அது அதிகமா கொசு கடிக்கிறதுனால அதுக்கு தேவையில்லாத ஏதாவது நோய்கள் வந்து ஏற்படும். அதே மாதிரி பால் மாடுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பால் வந்து குறையும். ரத்தத்த இந்த மாதிரி கொசுக்கள் குடிப்பதனால, அதனுடைய பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறையும். இப்போ ஒரு 5 லிட்டர் பால் கறந்துட்டு இருக்க மாடு வந்து, ஒரு 3 லிட்டர் பாலுக்கு வந்து கொசு கடிப்பதனால வந்து குறையும். அதே மாதிரி மாடுகள் வந்து நிம்மதியா இரவு நேரத்தில ஓய்வெடுக்க முடியாது. இந்த மாரி கொசுக்கள் வந்து அத கடிச்சு துன்பப்படுத்திட்டே இருக்கும். அதற்கு நாம வந்து பல தீர்வுகள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுவரைக்கும் எனக்கும் தெரியாது. இது எனக்கும் இப்ப தான் என்னுடைய ஒரு நண்பர் மூலமா தான் எனக்கும் இது தெரியும். அவர் சொன்னதுக்கு அப்புறமா இந்த பல்ப நான் வந்து வாங்கி பயன்படுத்தினேன். எனக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்பவே முடியல. அந்த அளவுக்கு வந்து ஒரு ரிசல்ட் இருந்துச்சு. நான் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு பல்ப் வாங்கி பயன்படுத்தினேன். அதுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதனுடைய ரிசல்ட் நல்லா இருக்கிறனால தான், இத மாதிரி பல விவசாயிகளும் நாம வாங்கி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இத ஒரு பதிவா வந்து உங்களுக்கு குடுத்துருக்கேன். இது பல்ப் சொல்லி பார்க்கும்பொழுது, இது வந்து நார்மல் பல்ப் மாதிரி தான் இருக்கு. ஆனா மஞ்ச கலர்ல இருக்கு. இந்த பல்ப வந்து அவங்க வந்து ஸ்பெக்ட்ரம் பேஸ்டு பல்ப் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாவது எப்படின்னா, ஆ உள்ள இருக்கக்கூடிய ஒளி வந்து நிறப்பிரிகை அடையும். அதாவது பல நிறமா பிரிஞ்சு நம்ம கண்ணால பார்க்க முடியாது. ஆனா நிறப்பிரிகை அடையும் அப்படிங்கிற மாரி அந்த ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறதுக்கு வந்து மீனிங் குடுத்துருக்காங்க. இப்போ முன்னாடிலாம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மாட்டுத் தொழுவுல வந்து வேப்ப எண்ணெய் தெளிக்கிறது, அப்புறம் வந்து நைட்டு புகை போடுறது, இந்த மாரி ரொம்ப வேலைகள் நம்ம கஷ்டமா பண்ணிட்டுருந்தோம். ஆனா ஒரு சாதாரண ஒரு 12 வாட்ஸ் பல்ப் வந்து அந்த கொசுக்கள கட்டுப்படுத்துது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இத வந்து நம்ம கேமராவ பக்கத்துல கொண்டு போய் பார்க்கும்பொழுது, இந்த லைட் வந்து எப்படி பிளிங்க் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சது. இது வந்து நம்ம கண்ணுக்கு வந்து தெரியல. ஆனா வந்து நம்ம கேமரா மூலமா ரொம்ப பக்கத்துல போய் பார்க்கும்பொழுது, இந்த மாதிரி அந்த லைட் வந்து பிளிங்க் ஆச்சு. இதே நம்ம வீட்ல நம்ம நார்மலா பயன்படுத்தக்கூடிய இந்த வெள்ள கலர் பல்ப வந்து நம்ம அதே மாரி கேமரால டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது, அதுவும் வந்து இந்த மாதிரி பிளிங்க் ஆச்சு. ஆனா வந்து அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லா அதாவது இத பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப கண்ணு வலிக்கல. ஆனா அந்த ஸ்பெக்ட்ரம் பல்ப் இப்ப பார்த்துட்டு இருக்கீங்களா? இந்த பல்ப பார்க்கும்பொழுது ரொம்பவே வந்து கண்ணு வலிக்கிற மாரி இருந்துச்சு. அதே மாதிரி இது வந்து நம்ம ஒரு மாட்டுக்கு வந்து நான் முதல்ல வந்து ஒரு தொழுவுக்கு 1 போதும் அப்படிங்கிற மாரி மாட்டியிருந்தேன். ஆனா அது வந்து நிழல் படக்கூடிய இடத்துல வழியா வந்து கொசு வந்து மத்த மாடுகள கடிக்க ஆரம்பிச்சுச்சு. நான் வந்து முதல்ல ஒரே ஒரு மாட்டுக்கு மட்டும் பயன்படுத்தும் பொழுது, ஒரு 2 மாட்டுக்கு வந்து பல்பு வெளிச்சம் அவ்வளவா படல. அந்த மாட்ட பார்த்தீங்க அப்படின்னா, நைட்டு வந்து நல்லா கடிச்சு அதனுடைய ரத்தம் எல்லாமே வெளியில வர்ற அளவுக்கு வந்து கடிச்சுட்டு. அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திரும்ப நான் வந்து பல்ப் வாங்கிட்டு வந்து, ஒவ்வொரு மாட்டுக்கு ஒரு பல்ப் அப்படிங்கிற மாரி எல்லா மாட்டுக்கும் வந்து மாட்டுனேன். மாட்டுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கொசுக்கள் வந்து பறக்கும். ஆனா வந்து மாடுகள் மேல போய் ரொம்ப உட்கார்ந்து அது வந்து கடிக்கல. மாடு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, நைட்டு இரவு நேரத்தில வந்து கைய காலெல்லாம் உதறிட்டு, வாலெல்லாம் ரொம்ப வீசிட்டு, காலெல்லாம் உதஞ்சிக்கிட்டே நிக்கும். ஆனா இந்த பல்ப் வாங்கி மாட்டுனதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, மாடு வந்து ரொம்ப கொஞ்சம் கேஷுவலா வந்து மழை காலங்கள் இல்லாத நாட்கள்ல எப்படி இருக்குமோ, அதே மாதிரி அது வந்து கீழ படுத்து அதால ஓய்வெடுக்க முடிஞ்சது. அதே மாதிரி மாட்டுக்கு நம்ம தீவனம் குடுத்தாலும், இந்த கொசு காலங்கள்ல என்ன பண்ணும் அப்டின்னா, ஒரு வாய் கடிக்கும். கடிச்ச உடனே அப்படியே கொசுவ உதறதுக்காக தலையெல்லாம் ஆட்டி தீவனத்தலாம் வெளியில அள்ளி போடும். ஆ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மாடு படுத்திருக்கக்கூடிய இடத்துல வந்து அந்த ரத்தம் ஃபுல்லா வந்துச்சு. இது வந்து நான் முதல்ல சொன்னேன்ல, இந்த மாட்டு 2 மாட்டுக்கும் நான் முதல்ல வந்து லைட் வாங்கி போடாததுனால அந்த இடம் அதாவது வெளிச்சம் படாம இருட்டா இருந்ததுனால இந்த இடத்த எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்க. ஏன் அப்டின்னா, மத்த மாடுகள கடிக்க முடியாததுனால கொசுக்கள் எல்லாம் மொத்தமா இந்த இருட்டுல இருக்கக்கூடிய ஒரே மாட்ட கடிச்சதுனால, அந்த இடத்துல அவ்வளோ ரத்தம் வந்து இதாயிடுச்சு. அதனால தான் நான் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு மாட்டுக்கு ஒரு பல்ப் அப்படிங்கிற மாரி நல்லா நெருக்கமா வந்து ஒரு 3 பல்ப வாங்கி,
உள்ள மாட்டு தொழுவில் வந்து நான் பயன்படுத்தினேன். பயன்படுத்தினதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மாடுகள் எல்லாமே நிம்மதியாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த பல்பை பொறுத்த அளவில் இது வந்து லோக்கலில் உள்ள எலக்ட்ரிக்கல் கடையில் வந்து நீங்கள் ஸ்பெக்ட்ரம் பேஸ்டு எல்லோ பல்ப் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கிடைக்குது. இதனுடைய விலை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கும்போது வெறும் ரூ. 70 வாங்கினேன். அதே மாதிரி இது 1 வருஷத்துக்கு வந்து அவங்க வாரண்டியோட இந்த பல்ப் வந்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து ஆலங்குளத்தில் இருக்கிறவங்க, அதாவது தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளவங்களுக்குலாம் வந்து இந்த சூர்யா கம்பெனி பல்ப் வந்து எல்லா எலக்ட்ரிக்கல் கடையிலையுமே கிடைக்கி. நாங்கள் இருக்கக்கூடிய ஆலங்குளம் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆலங்குளம் டு அம்பை ரோட்டில் வந்து பெட்ரோல் பல்க் பக்கத்தில் வந்து அண்ணாமலை எலக்ட்ரிக்கல்ஸ் அப்படிங்கிற இந்த கடையில் இந்த பல்ப் வந்து கிடைக்கி. ரொம்பவே வந்து ஒரு பயனுள்ள ஒரு பல்ப்பு. இதை பயன்படுத்தி நாம் வந்து கொசுக்களை வந்து கட்டுப்படுத்தலாம். அதே சமயத்தில் வந்து கொசுக்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெளிச்சத்துக்கு உள்ளே வர மாட்டாங்க. இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், மாடு எல்லாம் எவ்வளவு கேஷுவலாக நிம்மதியாக நின்றுட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து உங்களுக்கே பார்க்க முடியும். இதை மாதிரி பல பயனுள்ள தகவல்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாடு ஆடு வளர்க்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.